மகரிஷியே, ஆன்மா உலகம் இரண்டை பற்றி விளக்குங்கள். இதை நீங்க கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா என்னால இன்னமும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும்னு அவர் கேட்கிறார். உடனே வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, ராமா, எப்படி எங்கும் பறந்து கிடக்கும் இந்த ஆகாயத்துக்குடைய ஆரம்பமும் முடிவும் நாம் பார்க்க முடியாதது போல இந்த ஆன்மாவிற்கு உண்டான தொடக்கமும் முடிவும் என்ற ஒன்றே கிடையாது அப்படிங்கிறார். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்விதான் இது. ஆன்மாவை பார்க்க முடியுமா? ஆன்மா எப்படி இருக்கும்? நம்ம பல பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஆன்மா ஒளி வடிவமாக வெளியே வந்துவிடும், உடலை விட்டு போகும்போது ஒளி வடிவமாக வெளியே போகிறது. நிறைய கடவுள்களோட தரிசனங்கள் நாம் பார்க்கின்றோம். அல்லது ஆன்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம கேட்டு நமக்குள்ள பல கற்பனைகளை வைத்திருப்போம். நாம் வைத்திருக்கக்கூடிய ஆன்மா சம்பந்தப்பட்ட அனைத்து கற்பனைகளுக்கும் இங்க அழகான ஒரு பதிலை அளிக்கின்றார் வசிஷ்டர் மகரிஷி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்தை எப்படி நாம் அளக்க முடியாதோ, ஆகாயத்தை பறஞ்சு விரிஞ்சு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியாதோ, அதே போல இந்த ஆன்மாவை பார்க்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தையே விட்டுடு அப்படிங்கிறார். ஏனென்றால் ஆன்மாவை பார்க்கவே முடியாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், அது என்ன சொல்றீங்க, ஆன்மாவை பார்க்கவே முடியாதுன்னு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த இந்திரியங்கள், நாம் இந்த உடல் என்று வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு குறுகிய கூட்டுக்குள்ளே இந்த இந்திரியங்களினால் ஆன்மாவை பார்க்க முடியாது. இப்ப எப்படி நீங்க இந்த டிவி மூலியமாவோ லேப்டாப் மூலியமாவோ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நீங்க பாக்குறீங்க. பாக்குறதுன்னா என்னது, நான் பார்க்கிறேன்ற ஒரு உணர்வோட எல்லாத்தையும் பார்க்கிறீர்கள். சோ அதோட பொருளோட தன்மைகள் உங்களுக்கு தெரிகிறது. அதே போலதான் எனக்கு இந்த ஆன்மாவை நான் பார்த்தா எனக்கு தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறுன்னு தான் இங்க சொல்றாரு. எப்படி நீங்க இந்த மொபைல் மூலியமா இந்த சத்சங்கத்தை பாக்குற மாதிரி நம்ம ஆன்மாவை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல இதெல்லாம் ஒரு அனுபவம் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தீங்கனாலே சொல்றேன், அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது. என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றேன், வசிஷ்டரும் அதான் சொல்றாரு. இந்திரியங்கள் வழியாக ஆன்மாவை பார்க்கவே முடியாது. அதுல ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா ஒளி வடிவமா வெளியே போகுதுன்றாங்க, நான் ஒளி உடலை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள், கடவுளோட தரிசனங்களை பார்த்தேன் என்று சொல்கிறார். இது எல்லாம் உடல் சார்ந்து மனம் சார்ந்து நாம் பெறப்படுகின்ற ஆன்மீக அனுபவங்கள் என்ற அந்த கேட்டகரியில வருமே தவிர ஆன்மா அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வரவே வராது. ஏன் அப்படின்னா, ஒரு தீபம் இருக்கிறது, அந்த தீபம் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பிரகாசத்தோட அந்த வெளிச்சத்தினால, தீபத்துல இருந்து வரப்படக்கூடிய அந்த பிரகாசத்தினால எல்லா பொருள்களும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த தீபம் எல்லா பொருளையும் பிரகாசப்படுத்துது. புரியுதா இல்லைங்களா? ஆனா தன்னை, இந்த தீபத்தையே தன்னை மற்ற பொருளை எல்லாம் பாக்குற மாதிரி தன்னையே தான் பார்க்கணும்னு நினைச்சா அதற்கு இன்னொரு தீபத்தை பக்கத்துல கொண்டு வச்சு அந்த தீப ஒளியில தன்னை பார்க்கணுமா? இல்ல தன்னைத்தானே எப்படி பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாதோ. ஆனா தன்னால் தான் எல்லாத்துக்கும் பிரகாசப்படுத்துதுங்கிறது சத்தியம், அதுல மாற்று கருத்து இல்ல. தான் பிரகாசமா இருக்கிறதுனாலதான் எல்லா பொருளும் நம்ம முன்னாடி தெரியுது. அதே போலதான் நான் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருப்பதினால்தான் நாம் இந்த உலகம் ஜகம் என்ற மற்ற அனைத்தையுமே பார்க்கின்றோம். ஆனா அப்படி பார்க்கக்கூடிய இது நம்மை திருப்பி இந்த உலகத்தை பார்ப்பது போல ஆன்மாவை திரும்பி பார்க்க முடியும்னா அப்படி பார்க்க முடியாது. ஏனென்றால் இது உடலையும் உடல் சூட்சமமானது. உடலுக்கு உற்பத்தி ஆவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது? மனம் உற்பத்தி ஆவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது? சூட்சம சரீரம் மற்றும் ஆழமான இந்த பிரபஞ்சங்கள் உருவாகுவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அதுதான் ஆன்மா. அப்படி இருக்கக்கூடிய ஆன்மாவை நாம நம்மளுடைய சூட்சம அறிவால, பகுத்தறிவால அறிந்து உள்ளே சென்று 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 அனுபவிக்க வேண்டிய ஒரு உணர வேண்டிய ஒரு உணர்வு தான் அது. நான் இப்ப நீங்க ஒரு பெரிய இருட்டு இருக்கு, இருட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களை சுத்தி எந்த ஒரு பொருளும் உங்க கண்ணுக்கு தெரியல, ஏன்னா ஃபுல்லா கம் இருட்டுன்னு இருக்குது. ஆனா அந்த இடத்துல நான் இருக்கிறேன்ற உணர்வு அந்த இருட்டுல உங்களுக்கு, நீங்களும் இருட்டா இருப்பீங்க, எல்லாமே இருட்டா இருக்கும். ஆனா நான் இருக்கிறேங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குமா இல்லையா? ஒரு ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு பெரிய ஒரு இருளுக்குள்ளேயோ இருக்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு தெரியல, நீங்களே உங்களுக்கு தெரியல, உங்க உடம்பே தெரியல. ஆனா நான் இருக்கிறேன் என்ற உணர்வு, எப்படி அந்த ஒரு இருப்பு உணர்வு இருப்பது போல இந்த ஆன்மா ஒன்று இருக்கிறது, அதுதான் நான் என்ற அந்த இருப்பு உணர்வை நம்மால் உணர முடியும். அதை உணர்வதற்கு நாம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும், மனதிலிருந்து விடுபட வேண்டும். அது இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய மனம் வெளி உலகம் சார்ந்து, இந்திரியங்கள் சார்ந்து அது இயங்கிக்கிட்டே இருக்கிறனால நம்மளால அது முழுமையா நம்மை நோக்கி உள்நோக்கி திரும்ப முடியல. அவ்வளவு நம்மளுடைய அறியாமையும் நம்மளுடைய வாசனைகளும் சேர்ந்து இருக்கிறது. எப்படி ஒரு வைரத்து மேல கார்பன் அந்த கரியெல்லாம் இருக்குது, அது பாலிஷ் பண்ணாதான் உள்ள இருக்கக்கூடிய வைரம் பிரகாசமா இருப்பது போல
நமக்குள்ள வந்து அந்த ஆன்மாதான் பிரகாசமா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. நம்ம உடம்பு இயங்குறது எல்லாமே அதனாலதான் இயங்குது. ஆனா அதுதான் இயங்குதுன்னு நமக்கு வந்து இன்னமும் நம்மளுடைய அறிவுக்கு எட்டல. அதுதான் வந்து மெயின் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஏன் எப்படி சொல்றதுன்னா, நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், எல்லாமே இருக்குது. ஆனா அதெல்லாம் இயங்குவதற்கு என்ன தேவை? பவர் சப்ளை ஆன அந்த கரண்ட்னு ஒண்ணு தேவை. அந்த கரண்ட்டை பார்க்க முடியுமா? கரண்ட் இருக்குதுன்னு உங்களால பார்க்க முடியுமா? கண்ணால முடியாது. ஆனா நம்மளால உணரதான் முடியும். ஆனா அந்த கரண்ட் இல்லாட்டினா எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதே போல இந்த ஆன்மான்ற ஒண்ணு இல்லாட்டினா எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அப்படிங்கறது ஒண்ணு சொல்றாரு. ரெண்டாவது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த ஆன்மாவை வந்து அழிவே கிடையாது. அது பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. அதுக்கு ஒரு தொடக்கம் இருந்தா தானே ஒரு முடிவு இருக்கும். அதுக்கு ஒரு தொடக்கமே இல்லைங்கிறாரு இங்க. அதுக்கு ஒரு முடிவுங்கிறது எப்படி இருக்கும்? அது எக்காலத்திலும் முக்காலத்திலும் எப்பொழுதும் இருக்கின்றது. அதுதான் வந்து ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இங்க சொல்றாரு. இத வந்து ஞானம் பெற்றவர்கள் தனக்குள்ளே உணர்ந்திருக்கிறார்கள். நீனும் உனக்குள்ள அந்த ஞானத்தன்மையை நோக்கி வளரும் போது நீ உணர்வாய் அப்படிங்கிறாரு இங்க ரொம்ப தெளிவா. அதே போல வந்து இந்த நம்ம பார்க்கிற இந்த உலகங்கள், நட்சத்திரங்கள், சூரியங்கள் அனைத்து உலகங்களையுமே அது இருக்கிறனாலதான் இதெல்லாம் பிரகாசமா அது தன்னுடைய ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இது ஆன்மா இல்லாட்டினா, இந்த பிரம்மம் இல்லாட்டினா இது எதுவுமே தன்னை ஃபங்க்ஷன் பண்ணாது. ஆனா நம்ம என்னென்ன நினைக்கிறோம்னா, நான்ற ஒரு அகங்காரம் நமக்குள்ள இருக்குது. என்னது அப்படிங்கிறது, நான் எனதுன்ற இந்த உணர்வு, இந்த ஒரு குறுகிய மனப்பான்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு பறந்து விரிஞ்ச ஆகாசமா பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மமா நம்ம உணராம, நம்ம இந்த உடம்பு, நான் இந்த மனசு, நம்மளுடைய பேர் இது, நான் இந்த குடும்பத்துல பிறந்தவன், நான் இந்த ஒரு சரீரத்துல இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு கூட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து நம்மை நாமே நம்ம வந்து நினைத்து கொண்டு இதனால அந்த இந்திரியங்கள்னால இந்த சரீரத்தினால வரக்கூடிய அனுபவங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருப்பதனால் நம்மளுடைய இன்னொரு ஒரு விராட் ஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய விஸ்வரூபத்தையே நம்மால் உணர முடியவில்லை. அதைத்தான் பகவான் வந்து விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லி பகவத்கீதையிலே கொடுத்தார். ஏன்னா நம்மளே வந்து ஒரு வேறொன்றாக நினைத்துக் கொள்கின்றோம். ஒரு அழகா வந்து இங்க வசிஷ்டர் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. எப்படி வந்து ஒரு குடிகாரன் வந்து நிறைய குடித்து விட்டால் அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது, என்ன நடக்குது சுத்தி எது நிலையே தெரியாது அவனுக்கு. அவன் ஒரு தனி உலகத்திலே இருப்பான். அவன் தனி உலகத்திலே அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருப்பான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்படி தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல இருப்பது போல இந்த மனமானது நாம் எல்லோரும் என்ன பண்றோம்னா, ரியாலிட்டி என்னன்னு தெரியாம நமக்கு ஏற்றார் போல், நம்ம வாசனைக்கு ஏற்றார் போல் நம் மனம் வந்து ஒரு உலகத்தை உற்பத்தி செய்து அந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஒரு ஒரு அருமையான ஒரு உதாரணம். இதை தவிர வேற யாருமே இந்த உதாரணம் கொடுக்கவே முடியாது. அவித்யை, இந்த அறியாமையினால நம்மளே ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணி அந்த உலகத்துக்குள்ள நம்மளே இயங்கிக்கிட்டு இது அதுக்குள்ளேயே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இன்பப்பட்டுக்கிட்டு இல்ல என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கிறோமோ நாம் உருவாக்கி ஒரு உலகத்துக்குள்ள நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு குடிகாரன் வந்து இயற்கையா நீதியா உண்மையா என்ன இருக்குதுன்னு தெரியாம அவனுக்கே ஒண்ணு உருவாக்கி கொண்டு இருக்கிறானா, அவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கே தெரியாது. அவனுடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அவனுடைய மூளை ஃபங்க்ஷன் பண்ணலைங்கிற மாதிரி நம்மளுடைய அறியாமை என்ற ஒரு குணத்தினாலேயே, நம்மளுடைய அவித்யா என்று சொல்லக்கூடிய குணத்தினாலேயே இருப்பதை வேறொன்றாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம். எப்படி வந்து கயிறை பாம்பாக பார்த்து நாம் பயப்படுவது போல இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த சரீரத்தை இவை அனைத்துமே வந்து அது எதற்காக நியதிப்படி படைக்கப்பட்டதோ அல்லது இது எதனிலிருந்து வந்ததோ என்ற சத்தியம் புரியாததனால், இன்டெலிஜென்ஸ் இல்லை நமக்கு, அறிவு மெய்யறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பற்றி ஆன்மாவை பற்றி ஒரு முழுமையான ஒரு தெளிவு இல்லை. அந்த தெளிவு இல்லாததினால நாம் எதை கற்பனை செய்து கொண்டு இருக்கிறோமோ அல்லது நமக்கு சொல்லப்பட்டது எதுவோ அதனுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கின்றோமே தவிர, அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்குது, மனநிறைவு இல்லாம இருந்துகிட்டே இருக்குது, ஆசைகளை நோக்கியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா அடுத்த ஆசை வந்துருது, அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆசை வந்துருது. இந்த உலகம் தொடர்ந்து ஆசைகளை கொடுத்து கொண்டே இருக்குமே தவிர ஆசையில இருந்து வெளியே போறதுக்கான நமக்கு வந்து ஒரு இதே கொடுக்கறதே கிடையாது. நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த ஆன்மாங்கிறதும் இந்த பிரம்மங்கிறதும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்குது. அது இல்லாத இடமே கிடையாது. எப்படி ஒரு கடல்ல வந்து அலை உருவாகுது, அந்த அலை கடலோட ஒரு பாகம்தான். ஆனா அலைங்கிறது எதை சொல்றோம், அந்த நீர்ல ஏற்பட்ட ஒரு சில தோற்ற மாற்றம், பார்க்கறதுக்கு ஒரு வேற மாற்றம் இருக்குது. அதே போலதான் இந்த பிரபஞ்சம்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், இது எல்லாமே வெவ்வேறாக நாம நினைத்தாலும்
இவை அனைத்தும் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டவை. அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டவை தான் நாம் ஆன்மா என்று சொல்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சரீரத்துல இருக்கும்போது நம்ம ஆன்மான்னு சொல்றோம், இல்லாட்டி சித்துன்னு நம்ம சொல்வதுண்டு. நீங்க சித்துன்னு சொன்னாலும் சரி, ஆன்மான்னு சொன்னாலும் சரி, ஜீவன் சொன்னாலும் சரி, எல்லாம் ஒரே ஒரு அர்த்தத்தை குறிக்கின்றது. சத் என்று சொன்னாலும் பிரம்மம் என்று சொன்னாலும் அவை அனைத்தும் ஒரே அர்த்தத்தை குறிக்கின்றது. சோ அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு இதை நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நாம மயங்கிடக்கூடாது ராமா அப்படின்னு இங்க வசிஷ்டர் ரொம்ப அழகா சொல்றாரு. நல்லது.